போதுமா போதுமா பசிக்கலமா என்ன கலாட்டா பாருங்க உங்க செல்லமா ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அம்மாதான் ஊட்டி ஊட்டி விடுறாங்க. ஆமா அவ என்ன குழந்தை என்ன ஊட்டி விடுறதுக்கு வயசு 7 ஆக போகுது. உமா இனிமே நீயே தான் சாப்பிடணும். சரிப்பா. கல்பனா நாளை காலையில நான் லண்டன் போறேன். திரும்பி வரதுக்கு 15 நாள் ஆகும். என்னங்க திடீர் ப்ரோக்ராம்? முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் போறதா இருந்தது. அவர் தான் திடீர்னு என்னையும் கூட வர சொல்லிட்டார். என் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. Happy birthday. Wish you good luck. அலங்காரம் எல்லாம் ரொம்ப பிரமாதம். ஹலோ கல்பனா. ஹாய் ஆனந்த். நான் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்களை அங்க பாக்குறேன். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். யா என் சொத்துக்களே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எந்த ஒரு பார்ட்டிக்கு போனாலும் 4 புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அப்படியே நண்பர்கள் கூட்டம் பெருசாகிட்டே போகுது. இனிமையா பழகிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. யூ ஆர் கரெக்ட். அவங்களுக்கு லிக்கர் பிடிக்காது. ஆப்பிள் ஜூஸ் கொண்டாங்க. பரவாயில்லையே. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னதை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களே. பெங்களூர்ல இந்த மாதிரி பார்ட்டிகள் ரொம்ப சகஜம். ஆனா மெட்ராஸ்ல நடத்த முடியாது. சில சமயத்துல என் ஃப்ரெண்ட்ஸுகள் மெட்ராஸ்ல பார்ட்டி நடத்துவாங்க. அதுக்கு நான் போவேன். ஐயோ ரொம்ப ட்ரையா இருக்கும். தினமும் குடிக்கணுமா? பழக்கம். பழக்கத்துக்கு அடிமையா? ஆமா. அதுக்காக நான் கவலைப்படேன். உமர்கையாமே இதுக்கு அடிமை தானே. நீங்க கவிஞர் இல்லையே. நல்ல ரசிகனாச்சு. Hi Anand, how are you? Hello Bhaskar, fine, thank you. This is Mr. Bhaskar, Mrs. Bhaskar, Mrs. Kalpana. Please carry on, son. Why? Bye. புருஷன் முன்னாடி எல்லாருமே குடிக்கிறாங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குடிக்கிறவங்கள பத்தி என் மனசுல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்ட்டியில கலந்துக்கும் போது அது தவறுன்னு தோணுது. உண்மைதான். குடிகாரன்னா கொலைகாரன்னு சில பேர் தப்பை பிராயம் உண்டாக்கிட்டாங்க. குடிக்காதவன் கொலை செய்யறதும் உண்டு, குடிக்கிறவன் நல்லது செய்யறதும் உண்டு. Why not I taste it? எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்களேன். நீங்க குடிக்கணுங்கிறதுக்காக நான் அந்த விளக்கம் சொல்லல. மிஸ்டர் ஆனந்த், நீங்க குடின்னு சொல்லியிருந்தா நான் குடிக்க மாட்டேன். இத குடிக்கணும்னு எனக்கே ஆசை வந்த பிறகு யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். அதான் என் கேரக்டர். ஓகே. முதல்ல சாப்பிடறதுனால ஆப்பிள் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ருசியா இருக்கும். சின்ன வயசுல இஞ்சி சாறு குடிச்ச மாதிரி இருக்கு. தலைகளை ஒன்றும் சுத்தலையே. கொஞ்சம் தானே சாப்பிட்டுருக்கீங்க. எவ்வளவு சாப்பிடணும்? நான் 5-6 பேக் சாப்பிடுவேன். நீங்க 2 பேக் சாப்பிடலாம்.
பண்ண போ. எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கான. சரி வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். கல்பனா, எழுந்திருங்க. கல்பனா, கல்பனா, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நீங்க போய் தூங்குங்க, நான் போயிட்டுறேன். பை பை. ஆனந்த், ஆனந்த், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என் ரூம்ல கொண்டு விட்டுடுங்க. ஆல்ரைட் ஆல்ரைட். ஏம்மா, கல்பனா ரூம் எங்க இருக்கு? மாடியில இருக்கு. மெதுவா மெதுவா மெதுவா. பார்த்து நல்லா தூங்குங்க. நான் வரேன். ஆயா, ஆயா. என்னம்மா? அம்மா இன்னும் வரலையா? வந்துருவாங்கம்மா. தூங்குடா கண்ணு. ஆயா பக்கத்துல இருக்கல, அழக்கூடாதா கண்ணு. தூங்குடா, அம்மா இல்ல. மம்மி, மம்மி, மம்மி,
ரொம்ப நல்லா தூங்குறாங்கம்மா. ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, வாமா போகலாம். டாடா மம்மி. அம்மா, காப்பி. அங்க வச்சுட்டு போ. ஹலோ, ஆனந்த் ஹியர். ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். ஓ, கல்பனாவா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். நேற்றுக்கு சூழ்நிலை காரணமா நடந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் காரணம். நீங்க என் பேர்ல கோபமா இருந்தீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனந்த், நேற்று நிகழ்ச்சியை பத்தி என்னால ஒரு முடிவுக்கும் வர முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. வந்து வந்து நேற்று நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்பனா, உங்க அறிவுக்கும் எழுத்துக்கும் நான் ரசிக்கிறேன். நேற்று நைட்டுக்கு பிறகு உங்க அன்புக்கும் அணைப்புக்கும் நான் அடிமை. ஆனந்த், வந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்கே. ட்ரிங்க் சாப்பிட்டா மறுநாள் காலையில தலைவலி வருமா? நானும் என்னைக்காவது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டா தலை வைக்கும். மறுபடியும் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டா அதாவது சோபர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா போயிடும். அது எங்க கிடைக்கும்? கடையில வாங்கலாம்ல? வாங்கலாம், ஆனா அதெல்லாம் உயர்ந்த ரக ட்ரிங்க்ஸா இருக்காது. என்கிட்ட நல்ல உயர்ந்த ரக ஃபாரின் ட்ரிங்க்ஸ் இருக்கு. இங்க வாங்கல சாப்பிடலாம். நோ, ஒண்ணு செய்யுங்களேன். நீங்க இங்க வாங்கல. வீட்டுல யாரும் இல்ல. அவர் ஃபாரின் போயிருக்காரு. வர ஒரு வாரம் ஆகும். குழந்தை கான்வென்ட் போயிருக்காரு. அப்படியா? சரி, நானே வரேன். என்ன டிஃபன் கொண்டாந்துருக்கேன். ஐயா, எனக்கு இப்போ டிஃபன் வேண்டாம். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ஒருத்தரை சாப்பிட வர சொல்லியிருக்கேன். நல்ல சாப்பாடா செஞ்சிருங்க. சரிம்மா. ஆயா, என்னம்மா? கொஞ்சம் இருங்க. ஆயா, என்னம்மா? இதை வச்சுருங்க. எதுக்குமா? சும்மா வச்சுருங்க. என்னை பத்தி பயப்படாதீங்க. ஆனா வாங்க மிஸ்டர் ஆனந்த், வாங்க. ஆயா, என்னம்மா? சீக்கிரமா சமையல் ரெடி பண்ண. சரிம்மா. வாங்க. Cheers.
தப்புன்னு தோணுது. அதே சமயத்துல என்னையும் மீறி என் மனசு இதை நாடுது. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். தப்பு நினைச்சா தப்புதான், சரி நினைச்சா சரிதான். உலகத்துல எதுக்குத்தான் ரெண்டு கட்சி இல்லை? சாப்பிடுங்க. நான் குடிக்கிறது தப்பா நினைக்கிறேன். அதுக்காக பயப்படவும் இல்லை. நேற்று மட்டும் குடிக்காம இருந்திருந்தா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. நான் கூட நேற்று அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை. நீங்க ஆம்பளைங்க. இந்த சமுதாயத்துல ஆண்களோட தவறுகள் பெருந்தன்மையோடு மன்னிக்கப்படுது. கல்பனா, முதல்ல நாம ஒரு பாயிண்ட கிளியர் பண்ணிக்குவோம். நாம செய்யற ஒரு காரியத்தினால நமக்கு சந்தோஷமோ மன திருப்தியோ ஏற்பட்டா அது தவறாக இருந்தா கூட பரவாயில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலையே. ஒருத்தருடைய மனசை புண்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நாம சந்தோஷத்தை அனுபவிக்கலையே. விளக்கம் நல்லா தான் இருக்கு. புத்திசாலிகள் அவங்க செய்யற தப்புக்கு அழகா விளக்கம் கொடுக்கறதுனால தவறு இல்லைன்னு ஆயிடுமா? அது தவறுதான் எனக்கு தெரியுது. போன வாரம் நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவர் எனக்கு லிவர் என்லார்ஜ் ஆயிருக்கு, இனிமே குடிக்கவே கூடாதுன்னு சொன்னார். குடிக்கிறது ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சிருந்து நான் குடிக்கணும். ஏன்? எனக்கு இதுலதான் சந்தோஷம். சன்னியாசியா 100 வருஷம் வாழறத விட சந்தோஷம் கொஞ்ச நாள் வாழ்ந்தா போதும். ஆமா, நீங்க சொல்றதும் ஒரு வகையில ரொம்ப சரிதான். புதிய அனுபவங்களை ரசிச்சு பார்க்கணும் தாகம் கொண்ட எந்த கற்பனை உள்ளமும் ஒரு கட்டுக்கோப்பைக்குள்ள அடங்காது. பணம் பதவி காசுக்காக ஒரு பொண்ணு தனக்கு விருப்பமில்லாத ஒரு ஆணுக்கு இறங்கினா அது விபச்சாரம். அதே மாதிரி தன்னுடைய பணத்தாலோ அல்லது பலத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ ஒரு அவல பெண்ணை கற்பழிச்சா அது கொடக்குற்றத்துக்கு சமம். ஆனா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரசனையோட விரும்பி பழகினா அதுல என்ன தப்பு? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கினா விபச்சாரம், கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிட்டா கற்பழிப்பு, பரிசா கொடுத்தா எவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஆனந்த், உங்க கூட பேசிட்டு இருந்தா எனக்கு பொழுது போறதே தெரியல. நான் ஒரு கேட்க கூடாத ஜோக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த மாதிரி ஜோக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன புஸ்தகம்? ஏங்க, நீங்க வர 15 நாள் ஆகும் சொன்னீங்களே. மந்திரி டூரை பாதியில கேன்சல் பண்ணிட்டார், அதனால வந்துட்டேன். ஐயா, கொஞ்சம் இருங்க. ஏன்? நீங்க ஊர்ல இல்லைன்னு ரூம அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல இருந்தா இப்ப ரூம கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா எங்க? அம்மா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளீன். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
உமா உமா உமா